Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ் ரீடிங் ரைட்டிங்கை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் கற்றுக்கணும். ஸோ கஷ்டமே இல்லாமல் எழுதணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கற்றுக்கலாம். அதுக்கு உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சாலே போதும். தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்களோட உச்சரிப்புகள் ஓரளவுக்கு நமக்கு இங்கிலீஷில் இருக்க எழுத்துக்களோட உச்சரிப்புக்கு மேட்ச் ஆகும். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது, இன்னும் கொஞ்சம் நல்லாவே ரீடிங் ரைட்டிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கற்றுக்கக்கூடிய அளவில் இருக்கும். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய சவுண்ட் அப்படின்றது ஓயூவோட ஔ அப்படிங்கிற சவுண்டு மற்ற கான்சனட்டோட சேரும்போது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கான லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஔ அப்படிங்கிற சவுண்டு, அதாவது இந்த ஓயூ காம்பினேஷனில் வர்றது ஔ அப்படிங்கிற சவுண்ட் மட்டும்தான் வருதா அப்படின்னா இல்லை, இன்னும் ஒரு 3 சவுண்ட்ஸ் இருக்கு. அதை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஓயூங்கிறது என்னென்ன சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதிகமாக வார்த்தைகள்ல ஔன்ற சவுண்ட்ல வரும். ஒரு சில வேர்ட்ஸ்ல ஊங்கிற சவுண்டு அந்த மாதிரி இருக்கு. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது நம்ம டிப்ஸுக்கான வார்த்தைகள் ரீட் பண்ணி பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இங்க ஓயூ ஔ அப்படிங்கிற சவுண்ட்ல வருது. ஸோ இந்த இதுல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. ஸோ இது எல்லாமே ஃபோனட்டிக் சவுண்டோட சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது about, cloud, sprout, loudest. இங்க எல்லாமே என்ன சவுண்ட் வருது? ஔங்கிற சவுண்ட் வருது. அதே போல ஓயூங்கிறது ஊ அப்படிங்கிற நெடில் சவுண்ட்லயும் வருது. எக்ஸாம்பிள் யூ, யூ, சூப், குரூப், குரூப்ஸ். ஸோ இங்கெல்லாம் என்னன்னு நம்ம உச்சரிக்கிறோம்னா ஊ அப்படின்னு சொல்லி உச்சரிக்கிறோம். அதே மாதிரி ஊ அப்படிங்கிற ஷார்ட் சவுண்டுமே இருக்கு. அது எப்படின்னா கு ஊ, கு இட், குட். இங்க எல்லாமே சைலண்ட். அப்போ குட், உட், ஷுட், வுடன், அதாவது உட் நாட் அப்படிங்கிறது தான் உண்ட் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா சொல்லுவாங்க. உட் நாட், உட் நாட். ஸோ இங்க எல்லாமே என்ன சவுண்ட்ல வருது? ஊங்கிற சவுண்ட்ல வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓங்கிற சவுண்டு மோல்டு, ஷோல்டர்ஸ், இஷ், ஓ, ஷோ, ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி போல்டர், மோல்டி. ஸோ இங்க என்ன சவுண்ட்ல வருதுன்னா ஓவோட லாங் ஓங்கிற சவுண்ட்ல இந்த ஓயூ நம்ம உச்சரிக்கிறோம். ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்த ஔங்கிற சவுண்டு தான். இதுதான் அதிகமான வேர்ட்ஸ்ல வரும். ஓகே. ஸோ இந்த சவுண்ட்ஸும் இருக்குன்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலயுமே நம்ம ஔ அப்படின்னு கத்துக்கிட்டோம் அப்படின்னா இருக்க எல்லா வார்த்தைகளையுமே ஔ அப்படின்னு சொல்லி தான் உச்சரிக்கணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் சவுண்ட்ஸும் இருக்கு. அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ஏன் இந்த சவுண்ட் வருது, ஸோ இது மட்டும் தானே இருக்கும் அப்படின்றது இல்லை. ஓகேங்களா. ஸோ வாங்க நம்ம இன்னைக்கான டிப்ஸை கற்றுக்கலாம். ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 விஷயம் நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஔன்ற சவுண்டுக்கு அடுத்த கான்சனன்ட் வந்துச்சுன்னா அதை நாம எப்படி படிக்கணும். இதுவே இந்த ஔன்றதுக்கு முன்னாடி கான்சனன்ட் வந்துச்சுன்னா, அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஓ யூ டீங்கிறதுல இந்த ஔன்ற சவுண்டு முன்னாடி வருது, அதுக்கு அடுத்து டீங்கிற கான்சனன்ட் வருது. இதே இந்த டீ முன்னாடி அதுக்கப்புறம் ஔன்னு வந்துச்சுன்னா அதை எப்படி படிக்கிறது? இதை எப்படி படிப்பீங்கன்னா ஔ இட், அவுட் அப்படின்னு படிப்பீங்க. இதை டவ் அப்படின்னு படிப்பீங்க. ஓகே. ஸோ அதுதான் வித்தியாசம். இங்க இந்த ஔன்ற சவுண்டு முன்னாடியே வந்துருது. அதாவது உயிர்மை உச்சரிப்பா நம்ம மாத்தல, அப்படியே அந்த ஔன்ற சவுண்டு அப்படியே இருக்கு. டீயோட சவுண்டு இங்க எடுத்துக்கிட்டோம், இட்டுன்னு வந்துருச்சு. இதுவே முன்னாடி வரும்போது என்ன ஆகுதுன்னா இட்டு அவு டவ் அப்படின்னு சொல்லி மாத்துறோம். ஸோ அதுதான் பேசிக்கான விஷயம், அதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இது எப்படி படிக்கணும்? ஓயூடி, ஓயோட சவுண்டு ஔ, இட், அவுட், அவுட். ஸோ இதே அவுட்னு சொல்லியே ஒரு வேர்டு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்பு, அவுட், பவுட், பவுட். நெக்ஸ்ட் ஓயூஎஸ், ஹவுஸ், ஹவுஸ். எக்ஸாம்பிள் ஹவுஸ், house. Okay. Next one oul, owl. Example owl, foul, foul. Ow is it, oust, oust, oust. அடுத்தது பாருங்க, இங்க ch ஓட சவுண்டு இச்சு அப்படிங்கிற சவுண்டு. இதை எப்படி படிக்கணும்னா ouch. ஸோ ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னா இங்கிலீஷ்ல அந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, அவுச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அது ஔ இச், அவுச் அப்படின்னே ஒரு வேர்டு இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்பு, பியோட சவுண்டு இப்பு பிளஸ் அவுச், பவுச், பவுச். அடுத்தது ஔ இத், அவுத்,
Out. Example is out. South. South. Out. Mouth. It. Mouth. Mouth. Ow. Own. Own. Example own. Round. Id. Round. Round. Ip. Own. Pound. Id. Pound. Pound. அதே மாதிரி OUD. 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 Example oud. Loud. 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 So ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த OU அவுங்கிற சவுண்டு, அதுக்கு அடுத்தது கான்சனன்ட் வரக்கூடியது. இதே நீங்கள் வந்து இதில் இல்லாத கான்சனன்ட்ஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது நம்ம வந்து இப்போ ஜீனா அவுக், அந்த மாதிரி அவுஜ். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் வேர்ட்ஸ் வந்து இந்த காம்பினேஷனில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் அதிகமாக வார்த்தைகள் வரக்கூடிய காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் மட்டும் இங்கே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி OUKனா அவுக். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் வரும், அதுக்கப்புறம் இந்த அவு அப்படின்ற சவுண்ட் வரணும். ஓகேவா? இங்கே படிக்கும்போது எப்படி படிச்சிருப்பீங்க? அவு முன்னாடியே வந்துருச்சு, அதுக்கப்புறம் டீயோட சவுண்டு அவுட் அப்படின்னு சொல்லி படிப்பீங்க. இதே இங்கே வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் பி வந்துருச்சா, அதுக்கப்புறம் அவுன்ற சவுண்டு வரும்போது இப்பு அவு என்ன ஆகும்? பவு. பவு அப்படிங்கிற உயிர்மையை நம்ம வந்து மாற்றிக்கணும். இது ரெண்டையும் நான் ஏன் வந்து ஒரே வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னா, வேர்ட்ஸ் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது, அதுக்காக தான். ஸோ எப்படி படிக்கிறோன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அந்த சவுண்ட் எப்படி மாறுது அவுன்ற சவுண்டோட சேர்த்து எப்படி வருதுன்னு. ஸோ இப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வேர்ட்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்பு அவு பவ். எக்ஸாம்பிள் இப்பு அவு பவ் இட் பவுட். இது இந்த மெத்தட்லேயே படிக்கலாம். நான் முன்னாடி என்ன சொன்னேன்? அவு இட் அவுட்டுன்னு சொன்னேன். ஓகே, அவு இட் அவுட். ஸோ முன்னாடி வந்து பியோட சவுண்டு இப்பு, இப்பு அவுட் பவுட். ஸோ பவ் இட் பவுட்னு படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவு இட் அவுட் அப்படின்னும் நீங்கள் படிச்சுக்கலாம். எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் about. About. இஹு அவு how. How is house. House. If அவு fow. Found. 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 F அவு fowl. Foul. இடு அவு டவ். டவ் இட் டவுட். இங்க பி வந்து சைலண்ட், அப்போ டவ் டீயோட சவுண்ட் அடுத்து வந்துடும் டவுட். அடுத்தது பாருங்க, இப்பு அவு பவ். பவ் இச் பவுச். பவுண்ட் பவுண்ட். ஸ் அவு சவ். சவ் இத் சவுத். சவுண்ட் சவுண்ட். அவு மவ். மவ். மவுத் மவுத். மவுத். அவு மவ் இஸ் மவுஸ். மவுஸ். அவு லவ். லவுட். லவுட். அடுத்தது அவு ரவ். ரவுண்ட். 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 அவு கவ். கவுண்ட். கவுண்ட் என்றது கவுண்ட். அவுட் ஸ்கவுட். ஸ்கவுட். இஸ்ஸு இக்கு ஸ்கு அவுட் ஸ்கவுட். ஓகே, அடுத்தது இக்கு அவு கவ். கிரவுண்ட். கிர் கிர் அவுண்ட் கிரவுண்ட். இஷு அவு ஷவ். ஷவுட். ஷவுட். அடுத்தது பாருங்க, இட்டு அவு டவ். ட்ரவுட். ட்ரவுட். அவு நவ். நவுன். நவுன். அதே மாதிரி இஜ்ஜு அவு ஜவ். இக்கு அவு கவ்.
இந்த மாதிரி நீங்க மீதி இருக்க கான்சனன்ட் கூட எல்லாமே இந்த அவு அப்படிங்கிற சவுண்டை வந்து நீங்க ஆட் பண்ணி படிச்சுக்கலாம். அதாவது ஓ யூவோட அவு அப்படிங்கிற சவுண்டை வச்சு நீங்க இப்பு அவு பவு கவ் டவ் ஃபவ் கவ் ஹவ் ஜவ் கவ் லவ் மவ் நவ் பவ். கியூல வேர்ட்ஸ் இருக்காது பெருசா. ஸோ ஆர்ல வந்து ரவ் சவ் டவ் வவ் வவ் சவ் யவ் ஜவ். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பட் அதிகமாக வார்த்தைகள் வந்து இந்த காம்பினேஷனில், அதாவது இங்கே நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த எழுத்துக்களோட வரக்கூடிய வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் சொல்லியிருக்க மெத்தடை நீங்கள் வந்து இப்போ அந்த ரவ் கவ் கவ் இந்த மாதிரி படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்ட்ஸ் வந்து ரீட் பண்ணும்போது அந்த 2-3 எழுத்து சேர்ந்து வந்துச்சுன்னா இந்த சவுண்டு தான் அப்படின்னு புரியும். ஸோ முன்னாடி கான்சனன்ட் வந்து அடுத்து வந்து வவல்ஸ், அதாவது இந்த அவுன்ற சவுண்டு வரும்போது எப்படி படிக்கணும், இந்த அவுன்றதுக்கு அப்புறம் கான்சனன்ட் வரும்போது நீங்கள் எப்படி படிக்கணும். ஸோ இது ரெண்டுமே இந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக நான் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக உங்களுக்கு லெசன்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரீடிங் அதே மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்க்குற லெசன்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் வந்து அப்டேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரீடிங் வீடியோஸ் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். பிகினராக எதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா 30 days வீடியோஸ் வந்து நம்ம 30 daysக்கும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் இங்கிலீஷ் ரீடிங் தமிழ் மாதிரியே பண்ண முடியும். எழுதுறதும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் உங்களாலேயே எழுத முடியும். ஸோ யாராலையும் இங்கிலீஷ் எழுத முடியாது, படிக்க முடியாது அப்படின்றதே கிடையாது. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் உங்களோட கிட்ஸுக்குமே ஈஸியாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.